Hello friends, welcome to Delta Builders. இந்த வீடியோவில் ஒரு வீடியோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாஸ்து பூஜை பண்ணிக்கணும். வாஸ்து நாள் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல நாளில் வாஸ்து பூஜை பண்ணிக்கணும். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பில்டிங்கை ரெண்டு லெவலாக பிரிச்சுக்கணும். ஒன்று கிரவுண்ட் லெவலுக்கு கீழே, இன்னொன்று கிரவுண்ட் லெவலுக்கு மேலே. ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்ட் லெவலில் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம சைட்டை வந்து க்ளீனிங் ஒர்க்கு அண்ட் லெவலிங் ஒர்க் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா மார்க்கிங் பண்ணணும். மூணாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எக்ஸ்கவேஷன் பண்ணணும். மார்க்கிங் பண்ணியிருக்க ஒரு குழியும் நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணணும். நாலாவது ஸ்டெப்பு 6 இன்ச்சுக்கு சாண்ட் ஃபில்லிங் பண்ணி PCC 6 இன்ச்சுக்கு பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா RCC ஃபுட்டிங் பில்லரை இறக்கி காங்கிரீட் போடணும். M20 கிரேடில் காங்கிரீட் போடணும். ஆறாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கிரேட் பீம் ஒர்க்கு M20 ரேஷியோவில் போடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலுக்கு மேலே, அதான் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டு பெல்ட் காங்கிரீட் போடணும். மூணாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் சாண்ட் ஃபில்லிங் பண்ணணும். நாலாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் கன்சாலிடேட் பண்ணணும், 2 லேயராக பண்ணணும். அஞ்சாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே PCC காங்கிரீட் போடணும், பேஸ்மெண்ட் காங்கிரீட். ஆறாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா காலம் ஷாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பிளானை வச்சு காலம் ஷாட்டர் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் காலம் காங்கிரீட் போடணும். எட்டாவது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் பிரிக் ஒர்க் பண்ணி சில் லெவல் வரைக்கும், அதாவது விண்டோ பாட்டம் லெவல் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா விண்டோ ஓப்பனிங், டோர் ஓப்பனிங்லாம் மார்க் பண்ணிவிட்டு லிண்டல் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணணும். 10வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா லிண்டல் காங்கிரீட் போடணும். நம்ம ஓப்பன் ஏரியா எல்லாத்துலேயும் டோட்டல் பில்டிங்லேயும் லிண்டல் காங்கிரீட். 11வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா லிண்டல் காங்கிரீட்டுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணணும் ரூஃப் லெவல் வரைக்கும். 12வது ஸ்டெப் பார்த்திங்கன்னா ரூஃபு சென்ட்ரிங் அடிக்கணும், அதில் பைப் லேயிங் பண்ணணும். 13வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வால் சேசிங் பண்ணணும். சென்ட்ரிங் முடித்ததுக்கப்புறம் ப்ளம்பிங் ஒர்க், வால் சேசிங்லாம் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க், ஃபினிஷிங் ஒர்க் வந்துடும். இன்னர் அவுட்டர்லாம் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணிடலாம். 15வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு, ஃப்ளோரிங் ஒர்க்கு. 16வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயரிங், பைப் லைன் ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணணும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ஒர்க்கு. 17வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு பார்க்கணும், ஃபினிஷிங் ஒர்க்கில் வந்துடும். ஃபிட்டிங்ஸ் ஒர்க், டோர் ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணணும். 18வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா எலிவேஷன் ஒர்க்கு, அப்புறம் மற்ற சின்ன ஒர்க் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும். 19வது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா மாடியில் பேரபெட் வாலு, கூல் ரூஃப் டைல் ஓட்டுற ஒர்க்கெலாம் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஹவுஸ் வார்மிங். வேறு எதுவும் சிவில் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.